ஒரு திருப்தியே இல்லை இந்த உலகத்தில் இருக்கிறது எனக்கு உண்மையாலுமே. இப்போ பெத்து போட்டு போயிடுறாளுங்க சின்ன குழந்தை. அது என்ன பாவம் பண்ணுது? அந்த மாதிரி சிசுவெல்லாம் இது பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் நான். தொப்புள் கொடியோட கிடக்குது. ஏன் இது மாதிரி போகிற அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு இந்த உலகமே பிடிக்கலன்னு தோணுது. இப்போ கையில் தூக்கின்னு போகும்போது ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இதையுமே உடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை எடுத்தம்பா, அப்படியே முடியவே இல்லை. இந்த 5 நாள் சிசு மாதிரி எத்தனை நாள் சிசுவெல்லாம் பார்த்து? நிறைய பார்த்துருக்குறேன். எப்படி குழந்தைய ஒரு 150 கிட்ட அடக்கம் பண்ணிருப்பேன். 150 குழந்தைங்க. எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்க முதல்ல? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாடி வந்து அந்த மசான கொலா திருவிழா வரும். திருவிழாவுக்கு நாங்கள் போயிருந்தா ஒரு பாடி நாய் கடிச்சிட்டு இருந்தது. நிறைய போலீஸ்லாம் நாங்கள் இது அனாதை போனோமா, இது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நம்மளே ஒரு அனாதை தானே இருக்கிறோம், நம்ம இதை எடுக்கலாமே, நமக்கு நான் யார் இருக்கிறாங்க, அப்பா அம்மா யாருமே கிடையாது, நம்மளே ஒரு அனாதை, நான் எடுக்கிறேங்க அப்படின்னு. அப்ப என்ன வயசு உங்களுக்கு? 14 வயசு. இப்போ நீங்க முதல் தடவையே எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுவே தொழிலா மாறி அப்படியே அமைஞ்சிருச்சா? இது வந்து தொழிலே கிடையாது, இது சேவை. எனக்காக நான் வாழ்ந்ததே இல்லைப்பா. எனக்காக என்ன சாப்பிட்ற சாப்பாடும் உடுத்துற துணி தான் எனக்காக. இது வரைக்கும் எவ்வளவு உடல்களை வந்து? இது வரைக்கும் 17,000க்கு மேல் கொண்ட பாடி அடக்கம். 17,000. 17,000க்கு மேல். கொரோனாவிலே எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 8, 9ன்னு வரும். புதைக்கி அடக்காது. எப்ப திருமணம் நடந்தது? திருமணம் வந்து ஒரு 25 வயசுல ஆச்சு. அது எப்படி காதல் திருமணம் தானா? காதல் திருமணம் இல்லை, வீட்டுக்கு வருவாங்க, அவங்க பேசுவாங்க, அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கே தெரியும் நான் பாடி எடுத்தது. கல்யாணம் ஆன பிறகு அப்போ நான் ஃபோன்லாம் வாங்கிட்டேன், ஃபேஸ்புக்கெலாம் போடுவேன். அதை பார்த்து தான் அவங்களே கேட்டாங்க, பாடி எடுக்கிற நான் வெட்டியா வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, வெட்டியா வேலைலாம் செய்யலை, நம்ம வந்து சேவையாக பண்ணுறோம் அப்படி. இல்லை இல்லை, நீ வெட்டியா வேலை தான் செய்கிற. அப்புறம் அவங்களே ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்க. இப்போ ஒரு சமூகத்துல பாத்தீங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் அதை பத்தி பேசுற ஆட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு விமர்சனம் அப்படி நிறைய வந்திருக்குது. காலில் விடாத குறைய கெஞ்சி கெஞ்சி அடக்கம் பண்ணிட்டு வரும்போது இவளுங்க ரோட்ல உட்காந்துட்டு என்னை பத்தி வருதுமா, கொரோனாவை எடுத்துட்டு வரோம், இதை ஊர்ல சேர்க்கக்கூடாது, என் காதால வாங்கியிருக்கிறேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். நம்ம இவ்வளோ பாடி அடக்கம் பண்ணிக்கிறோம், நல்லவங்களும் அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு சாமியார் அடக்கம் பண்ணியிருக்கேன் நான். அவர் செத்து போய் ஒரு குழந்தை மாதிரி இருந்தார், இப்படிதான் தூக்கின்னு வராங்க குழந்தையாட்டம். வீணாவே அவளை பாடி 30 நாள். தர்மம் பண்ணால் நல்லது தான் நடக்கும், நம்ம தலைமுறைக்கும் நல்லது நடக்கும், நம்மளுக்கு நம்ம கெடுதல் பண்ணால் இதெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க, போயிட்டே இருந்த வேண்டிதான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு ரோஜா அவங்கள தான் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமா உடல்களை நல்லடக்கம் செய்கிறது, தகனம் செய்கிறது, இந்த போன்ற பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. முதல்ல அவங்க எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தாங்க அப்படின்றது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு நேர்காணல் அப்படின்றத அந்த இடுகாட்டில் அப்படி தான் வச்சு எடுக்கிறது வழக்கம். ஆனால் முதல் முறையாக வீட்லேயே வச்சு எடுக்கிறோம். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். வீட்டில் என்னெல்லாம் செய்கிறது உண்டு? வீட்டில் சமையல் பண்ணுறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் பார்க்குறது, வீட்டு வேலை. இப்போ நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னா அந்த டைம் எல்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறீங்க? காலையில் எழுந்திரிக்கிறது ஒரு 6 மணிக்கு 6:30 மணிக்கு எழுந்திரிப்போம். வீட்டில் இருக்கிற வேலை சமையல் எல்லாம் காலையிலே முடிஞ்சிடும். 8, 9 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். 9 மணிக்கெலாம் முடிஞ்சு வெளியில் கிளம்பிடுவோம். பாடி டெய்லியுமே கிளம்பிடுவோம். வேலை இருக்கோ இல்லையோ கிளம்பிடணும். வேலை இருந்தாலும் இல்லைன்னா கிளம்பி ஸ்டேஷனில் போயிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு பார்ப்பேன். எல்லா ஸ்டேஷனுக்கும் போவேன். போயிட்டு ஒரு நாள் ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ்காரங்களாம் ரொம்ப க்ளோஸாக பழகுவேன். அவங்க நல்லா என்கிட்ட அக்கா தங்கச்சி அப்படி பழகுவாங்க. எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நீங்கள் வேலை செய்கிறது உண்டு? செங்கல்பட்டு வரையும் செய்கிறோம். ஓ, எத்தனை ஒரு சுடுகாடு அப்படின்னு கணக்கு? எல்லா சுடுகாடும் நான் போகிறது. ஓகே. எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க முதல்ல? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடி வந்து அந்த மசான கொலா திருவிழா வரும். திருவிழாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். திருவிழாவுக்கு போல மறுநாள் போயிருந்தோம். போயிருந்தால் ஒரு பாடி நாய் கடிச்சிட்டு இருந்தது. அப்போ நான் பார்த்துட்டு என்னடா அது நாய் கடிக்குதுன்னு பார்த்தா நான் அப்போ எனக்கு தெரிய ஃபோன்லாம் கிடையாதுல்ல. அப்போ நான் போய் போலீஸ்லாம் போய் கூப்பிட்டு வந்துட்டு நிறைய போலீஸ்லாம் நாங்கள் இது அனாதை போனோமா, இது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நம்மளே ஒரு அனாதை தானே இருக்கிறோம், நம்ம இதை எடுக்கலாமே, நமக்கு நான் யார் இருக்கிறாங்க, அப்பா அம்மா யாருமே கிடையாது, நம்மளே ஒரு அனாதை தான் அப்படின்னு ஒரு நினச்சிக்கிட்டு நான் எடுக்கிறேங்கன்னு அங்கேயே நான் சொன்னேன். நான் ஒரு சரியெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லாதம்மா, என்ன வயசு உனக்கு, நீ இப்படி எடுக்கிறேன்னு. நான் எடுக்கிறேங்க சார், நான் எடுக்கிறேங்க அப்படின்னு. அப்புறம் அப்புறம் பாடி எடுத்துக்கினே தான் இருக்கிறோம். அப்போ என்ன வயசு உங்களுக்கு? 14 வயசு. அப்போ உங்களுக்கு ஒரு பயம் அப்படியெல்லாம் இல்லை? பயம் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் பயமாக இருந்தது. அப்புறம் பயம் கிடையாது. இல்லை, எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? சரி நானே எடுத்துறேங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திடீர்னு அந்த முடிவு வந்தது எனக்கு. திடீர்னு அந்த முடிவு வந்து யாரும் சொல்லலை, எதுவும் பண்ணலை, திடீர்னு
அப்ப எதாச்சும் எனக்குன்னு யாரும் இல்ல அப்படின்றீங்களே, ஆமா. அப்ப 14.5 வருஷம் வரைக்கும் எப்படி வளர்ந்தீங்க? என்ன அது எனக்கு எங்க அம்மா வரைக்கும்? இல்ல. சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஒரு 6, 7 வயசுக்குள்ள இறந்துட்டாங்க எங்க அம்மா. எங்க அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ். அதுக்காக என் அம்மாவே இறந்துட்டாங்க. அப்புறம் நம்ம உலகத்துல யார் இருக்கா? முதல் தாய் தான் முன்னாடி நம்மளுக்கு. தாயே இல்லாதபோது 1000 பணம் வரட்டும், 1000 சொந்தம் வரட்டும், யாருமே நம்மளுக்கு கிடையாது. அம்மா தான் நம்மளுக்கு மெயின். அம்மாவே இல்லாதபோது இந்த உலகத்துல அனாதை தானே. உங்கள அப்ப அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறதோ இல்லையோ? என்ன படிக்கலாம் வைக்கிறாங்க. நான் தான் படிக்கல. ஸோ அப்ப இருந்தே உங்களுக்குள்ள இந்த எண்ணம் அப்பதான் நமக்குன்னு யாருமே அப்பத்துலேருந்து இல்ல. நான் தனியா இருக்கிறது, தனியா சாப்பிடு எங்க அண்ணனும் நானும் ம். எங்க அண்ணன் நானும் அந்த வயசுல ஒரு 7, 8 வயசுல எங்க அண்ணன் சாப்பாடு ஆக்கி தருவான் எனக்கு. அப்படியே 2 பேரும் தனியாவே இருப்போம். இப்ப நீங்க முதல் தடவையா எடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அதுவே தொழிலா மாறி அப்படியே அமைஞ்சிருச்சா? இது வந்து தொழிலே கிடையாதுன்னு சேவை. அன்னை தெரசா எப்படி? அப்துல் கலாம் எப்படி? காமராஜர்னா அவருக்காக வாழ்ந்தாரா? அதுவே எனக்காக நான் வாழ்ந்ததே இல்லைப்பா. எனக்காக நான் சாப்பிட்ற சாப்பாடும், உடுத்துற துணி தான் எனக்காக. நான் எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிட்டதில்ல. எனக்குன்னு நான் வாழ்ந்ததே இல்ல. இப்பயே என்ன கடவுள் கூப்பிட்டா கூட சந்தோஷமா போயிடுவேன் நானு. இல்ல புரியுதுமா. எனக்கு அது வந்து தொழில்னு சொல்றது ஏன் நான் தொழில்னு சொன்னேன்னா, இப்ப நமக்குன்னு ஒரு ஒரு வருமானம் நான் அப்படின்றது வேணும் ப்ரெஸ்ல வேலை இல்லையா? பார்க்குறேன். இப்ப வேலை செஞ்சுட்டு வேலை இருக்கீங்க. செய்றேன். அப்ப இருந்தேவா? எப்ப இருந்து? அப்பத்துலேருந்து இல்ல ஒரு 20 ஒரு 17 வருஷமா செய்றேன். என்னெல்லாம் செய்வீங்க அங்க? அங்க பைண்டிங் போடுறது ஆ. எல்லாமே பண்றது. ஸோ வருமானத்துக்குன்னு அது அந்த அவங்க அது ஒரு 20, தொழிலா 20,000 வச்சிருக்கீங்க. சம்பளம் குடுப்பாங்க. ஆ. அந்த சம்பளத்தையும் இதுக்கு தான் போடுவேன். இப்ப நீங்க ஒரு பாடிய தகனம் பண்றது, நல்லடக்கம் பண்றது அந்த சமயத்துல எல்லாம் அதுக்கான எதுவுமே அவங்க டைம் குடுப்பாங்க. ஆ. சொன்னனா டைம் குடுத்துருவாங்க. ஓகே. சொல்லுவாங்க. இதுவரைக்கும் எவ்வளவு உடல்கள வந்து இது இதுவரைக்கும் மாரி 17,000க்கு மேல் கொண்ட பாடி அடக்கம் பண்ணிருக்கேன். 17,000. 17,000க்கு மேல். ஓ. ஆ. கொரோனாவிலே எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு வருஷத்துக்கு அதிகமான கொரோனா வந்தப்ப, ஒரு நாளைக்கு 8, 9ன்னு வரும். புதைக்க இடம் இருக்காது. சொந்தக்காரன் உட்காந்து அழுவுறான்னு அள்ளியே, ஐயோ! எப்பா எங்க புதைக்கிறது? 9 மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தோம். 9 மணி இல்ல, 10 மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா சுடுகாட்டுல இருக்கிற பசங்க அத்தனை பேரும் நம்ம அக்காவா தான் கூப்பிடுவாங்க. அக்கா, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. பில்லு போடுறவங்கலேருந்து, அந்த சுடுகாட்டுல பள்ளம் எடுக்கிறவங்கலேருந்து, எல்லாம் கூட பொறந்த அக்கா, தங்கச்சி. அதே மாரி மார்ச்சரியிலயும், எல்லா மார்ச்சரியிலயும் என்ன போனா அக்கா, அம்மா, ரோஜா அம்மா அப்படி தான் கூப்பிடுவாங்க. என்னை இதுவரையும் நல்ல மாரி தான் பேசுவாங்க. யாருமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க என்ன. இப்போ ஓகேங்க்கா. நான் கேட்கறது இப்போ நீங்க இப்ப வந்து இல்ல, அப்பத்துலேருந்து. இல்ல அதான் கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு ரொம்ப சின்ன வயசுலயே போயிட்டீங்க. ம். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற அந்த கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி பெண்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இப்ப வந்ததுண்டா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு கேள்வி கரெக்ட்டு. நான் அந்த பெண்கள் எப்படி பார்க்கணும்? அந்த ஆண்கள வந்து பெண்கள் எப்படி பார்க்கணும்? பெண்கள் வந்து பார்க்கறது பல விதம் இருக்குது. பேசுறது பல விதம் இருக்குது. அவங்க பேசுறதுக்கும், நம்ம பேசுறதுக்கும் கரெக்ட்டா இருக்கணும். அம்மான்னு கூப்பிட்டா, அடுத்து ஒரு ஆப்ஷன் கிடையாது அங்க. தாய்க்கு மிஞ்சி என்ன அந்த பசங்க என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அக்கான்ட்டாலும் நம்ம வந்து நம்ம தப்பான இதிலேயே பார்க்க வேண்டியதில்ல. எவ்வளோ போலீஸ் கூட போயிருக்கேன். யார் கூட போனாலும் போலீஸ் கூட 9 மணி, 10 மணி கூட போவேன். எல்லாம் அக்கா, அம்மா. எங்க அம்மாக்கா நீ, எங்க அக்காக்கா. அந்த தப்பான உணர்வு எனக்கும் வராது, அவங்களுக்கும் வராது. எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க தான் வேலை செய்கிற இடத்துல. ம ம வண்டி ஓட்டுறதும் ஆம்பளை பிள்ளைங்க தான். ஆம்புலன்ஸ் அவங்க எல்லாமே அக்கா, ரோஜா அக்கா, ரோஜா அக்கா, ரோஜா அக்கா. உரிமையா பேசுவாங்க. அது மாரி காவல்துறையும் வந்து தப்பா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அவங்கள வந்து என் அக்கா. ரோஜா அக்கா இருக்கிறாங்கப்பா, இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, நம்மளோட பார்வை எப்படி இருக்குது? 1000 நீங்க பாருங்க. நம்ம பார்வை என் பார்வை எப்படி இருக்குது? நீங்க பேசலாம், கொள்ளலாம். உங்க பார்வை எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். நம்ம பார்வை கரெக்டா இருக்கட்டுமே! நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வயசு, 16 வயசுலயே நான் அம்மான்னு பேர் எடுத்தேன். 16, 16 வயசுல அம்மான்னு பேர் எடுத்தேன். ம். எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு கல்யாணம் ஆகல. எதுவுமே உலகமே தெரியாது. அந்த நேரத்துல வந்து அம்மான்னு பேர் எடுத்தேன். தாய். ஒரு பையன் இதுல அடிபட்டுட்டான். நம்ம திருவான்மூர் சிக்னல்ல, ஜெயந்தி சிக்னல்ல. அப்படியே பஸ்ஸுக்காரன் இடிச்சுட்டு போயிட்டான். குழந்தை அப்படியே நான் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, யாருமே கிட்டக்க போய் தூக்கல. நான் தூக்கி என் மடியில படுக்க வச்சேன். படுக்க வச்சுட்டு அந்த அவனை படுக்க வச்சுட்டு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு அந்த பஸ்ஸுக்காரன்ட்ட நேராக டிப்போவில் போனேன். அந்த பேக்கை பிடுங்க, நான் பேக்கை பிடிங்க, அறிவு இருக்கா? இது மாதிரி ஒரு குழந்தை இடிச்சிட்டு நீ பான்னு வந்துட்டு இருக்கு, நீ ஒரு இடத்துல நின்று கேட்டிங்களா? யாரோ என்னமோ அந்த பையன் சிதம்பரம்ன்ட்டு சொன்னாங்க. எங்கள் ஊர் சிதம்பரம் தான். சிதம்பரம்ன்ட்டு அப்புறமே ஹாஸ்பிட்டலில் அவங்க வீட்டு அட்டெண்டர் வர வரையும் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அவன் இறந்துட்டான். அவன் லாஸ்ட்டாக என் மடியில் வந்து அம்மான்னான். 16 வயசில் என் மடியில் தான் அவன் உயிர் போச்சு. இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்குள்ளே என்ன தெரியுமா ஆச்சு?
மனித வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ வேணால் நம்ம ரைட் பண்ணுறோமா தப்பு பண்ணுறோம், எவ்வளோ பண்ணாலும் லாஸ்ட்டாக நம்ம எங்கே போகிறோம்? இங்கே தான் போகிறோம். 6 அடி குழி தான். இப்போ இந்த நிலைமை அப்படின்றது அப்படியே அமைஞ்சு வந்துருச்சு. அதையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அத ஒரு சேவையா செய்ய ஆரம்பிச்சீங்க. நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிதம்பரத்திலயா? ஆமா. உங்களுடைய குடும்பத்த பத்தி சொல்லுங்களேன். 6 வயசு வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா எப்படி இருந்தீங்க? எங்கள் அம்மா நல்லா படிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து நல்லா ஒரு வேலை பார்க்குறாரு. அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டமே கிடையாது. எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பா அம்மா வீட்லேயும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் கிடையாது. எங்கள் அப்பா ஊர் தர்மகர்த்தா. சாப்பாட்டுக்கெல்லாம் பெரிய ஆள் எங்கள் அப்பா அந்த ஊரில். எங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க பாடி எடுக்கிறாங்க பாடி எடுக்கிறாங்க. நான் உங்கள் பொண்ணு பாடி பாடி தான் எடுப்பேன். போலீஸ் கூட தான் போவேன். நான் சொல்கிறது வார்த்தை. போலீஸ் கூட போலீஸ் யார் நீங்களாம் நினச்சிங்க எதிரின்னு. போலீஸ் நண்பன்றது வந்து அது உண்மை என் வகையில். 14 வயசில் போன போலீஸ் கூட இன்றைக்கி 26 வருஷம் 26 வருஷம் முடிஞ்சிடுச்சு. முடிய போகுது. இன்றைக்கி வரலையும் அந்த போலீஸ் கூட தான் இருக்கிறேன். போலீஸ் தான் எனக்கு முக்கியமே. வேறு யாருமே எனக்கு முக்கியம் கிடையாது. பாடி எடுக்கிறது தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அந்த வேலை தான் எனக்கு முக்கியம். வேறு யாருமே எனக்கு தேவையில்ல. எல்லாரையுமே ஒதுக்கி விட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அதெல்லாம் உருவாக்கிட்டீங்க. எப்ப திருமணம் நடந்தது? திருமணம் வந்து ஒரு 25 வயசில் ஆச்சு. அது எப்படி காதல் திருமணம் தானா? காதல் திருமணம் இல்லை. வீட்டுக்கு வருவாங்க, அவங்க பேசுவாங்க, இப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். காதல் திருமணம் ரொம்ப வருஷம்லாம் காதல்லாம் பண்ணலை. சும்மா பேசுறது வீட்டுக்கு வந்தாங்க, பேசுனாங்க, இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கே தெரியும் நான் பாடி எடுத்தது. ஓ, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தெரியாதா இல்லை? கல்யாணம் ஆன பிறகு அப்போ நான் ஃபோன்லாம் வாங்கிட்டேன், ஃபேஸ்புக்கெலாம் போடுவேன். அதை பார்த்து தான் அவங்களே கேட்டாங்க பாடி எடுக்கிற நான் வெட்டியா வேலை செய்கிறீங்களா அப்படி சொன்னாங்க. இல்லை இல்லை வெட்டியா வேலைலாம் செய்யலை, சும்மா நம்ம வந்து சேவையாக பண்ணுறோம் அப்படி. இல்லை இல்லை நீ வெட்டியா வேலை தான் செய்கிற. அப்புறம் அவங்களே ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்க. 6 வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் 6 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு நான் வானான்னு சொன்னேன். அவர் போலீஸ்காரங்க சொன்னாங்க அவர் ரோஜா அம்மா பண்ணுறது எவ்வளோ பெரிய கடவுளுக்கு உயர்ந்த வேலை, அவங்க செய்கிறது வேலையாக செய்யலை சேவையாக பண்ணுறாங்க அப்படின்னு போலீஸ்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அப்புறமே திரும்பி சேர்ந்து இருக்கிறோம். பொண்ணாக தான் வாழ்ந்துட்டு. இப்போ வந்து உடலை தகனம் பண்ணுறதும் செய்கிறீங்களா நீங்கள்? உடலை எரிக்கிறதுனா ஆள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வசதி இல்லாமல் இருக்கும். ஒருத்தவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, இது மாதிரி சேர மாட்டாங்க, அவங்களாம் எரிக்கணும்னா எரிச்சு தருவேன். இப்போ நிறைய பேர் இப்போ இந்த இடுகாடு சுடுகாடுலாம் நம்ம பேசும்போதே அங்கே அமானுஷ்ய சக்தி இருக்கும், அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா? இது வரையும் நான் நைட்டு 10 மணிக்கு கூட சுடுகாட்டுக்கு போய் போனால் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு லேடி போய் இதுவரை ஒரு பேயை கூட நான் பார்த்ததில்ல. மனித ரூபத்தில் தான் பேயை பார்த்துருக்குறேன். மனுஷால தான் உயிரோடு இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் பேய். உண்மையால் என் மனசார சொல்கிறேன், பேய் கிடையாது, எதுவுமே கிடையாது. உண்மையாக கடவுளும் கிடையாது. நம்ம இங்கே இருக்குது. உண்மையை பேசணும், நேர்மையாக இருக்கணும், இங்கே தான் இருக்குது. இப்போ தனி மனசாட்சி தான் நமக்கு எடுக்கிறது. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறது, ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது. அதே மாதிரி வந்து நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. இங்கேருந்து தான் இருக்குது. இதுதான் கடவுள். உண்மையாக கடவுள் இருக்கிறாருலாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் ஒரு தனி மனுஷியாக ஒரு 10 மணிக்கு ராத்திரி சுடுகாட்டில் பிணை எரிக்கிறது அப்படிங்கும்போது ஒரு பயம் பதட்டம் கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே அது கிடையாதா? எனக்கு கொஞ்ச நாள் பயம் இருந்தது. ஒரு 2 மாதம் பயமாக இருந்தேன். ஒரு 2-3 பாடி எடுத்துகிட்டு உள்ளே போய் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயந்தேன். அப்புறமே எனக்கு பயமே கிடையாது. பாடி எடுத்துகிட்டு தான் நல்லா தூங்குவேன். நான் நிம்மதியாக தூங்குவேன். ஏன்னா அன்றைக்கி நல்லா காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் கடவுளுக்கு முக்கியமான வேலை செய்கிறீங்க, சிவனுக்கு பிடிச்ச வேலை செய்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. அதை நினச்சிப்பேன், நம்ம நல்லது தானே பண்ணுறோம், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலைல்ல, இனிமேல் நல்லதே பண்ணும். நம்மளால் முடிஞ்சது. அது மாதிரி ரோட்டு ஓரமாக இருப்பாங்களா, சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, டெய்லி சாப்பாடு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, டெய்லியுமே அந்த ட்ரெஸ்ஸு யார்கிட்டாவது கலெக்ஷன் பண்ணி கொடுப்பேன், நம்மள்ட்ட இருந்தால் கொடுப்பேன். இந்த மாதிரி ஏதோ நாட்டில் எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எதையும் எடுத்துகிட்டு வரல. இவ்வளோ பெரிய அம்மாவே செத்தாங்க, என்ன எடுத்துகிட்டு போனாங்க? அதே 6 அடி பள்ளம். இதே மாதிரி தான் நம்ம நிலமை, நம்ம பேர் நிலச்சிருக்கும். இப்போது ஒரு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் அதை பற்றி பேசுகிற ஆட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு விமர்சனம் அப்படி நிறைய வந்திருக்குது. என்னெல்லாம் பேசியிருக்காங்க? என்னன்னா, நான் கொரோனா அப்போ பாடி எடுத்துகிட்டு வருவேன்னா, கொரோனா அப்போ பாடி எடுப்பேன், டெய்லி 3 வேளை சாப்பாடு கொடுப்பேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். யார்கிட்டையும் இப்படி கேட்டு வாங்கி கொடுக்கல, என்னோட பணத்தில் உழைப்பில் வாங்கி கொடுத்துரு. எங்கள் அப்பா எனக்கு காசு கொடுப்பாரு. மாதம் 1 லட்சம் போடுவார் எங்கள் அப்பா.
எங்கள் அப்பா எனக்கு கொடுப்பாரு. எனக்கு கொடுப்பாரு. எனக்கு கொடுப்பா பாடிலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாதம் மாதம் 50 80 இப்படி எவ்வளோ இருக்கோ போடுவார். கேட்கும் போதெல்லாம் போடுவார் எங்கள் அப்பா. அப்படி இந்த கொரோனா காலத்தில் எங்கள் அப்பாவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் பேசவே மாட்டேன் அவர்கிட்ட. எங்கள் மாமாட்ட சொல்லி கேட்க சொல்லுவேன். இதை மாதிரி காசெல்லாம் வாங்கி வாங்கி 3 வேளை சாப்பாடு ரோட்டில் ஃபுல்லாக போடுவேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் ஹோட்டலே இல்லாமல் இருந்தது, சாப்பாடே இல்லாமல் இருந்தது. அந்த வயிறு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்த்தனா நல்லதுண்டு எல்லா இடத்துக்கும் போய் தேடி 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 போடுவேன். சாப்பாடு கொடுப்பேன். அதே மாதிரி பாடி நிறைய வந்துடும். சாப்பாடும் ஒண்டியமாக போய் கொடுத்துருவேன். பாடியும் ஒண்டியமாக 11 மணிக்கு மேலே பாடியும் எடுக்க போயிடுவேன். எல்லாம் தனி ஒரே ஆள் செஞ்சேன். ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்காம சில பேர் பேசுறாங்கல்ல, அப்படி என்னெல்லாம் எல்லாம் பேசுறது? முடிச்சிட்டு நைட்டானா வீட்டுக்கு வரும் பாருங்க, பாடிலாம் எடுத்துட்டு சுடுகாட்டில் காலில் விடாத குறைய கெஞ்சி கெஞ்சி அடக்கம் பண்ணிட்டு வரும்போது இவளுங்க ரோட்டில் உட்காந்துட்டு என்னை பற்றி வருதுமா கொரோனாவை எடுத்துகிட்டு வரோம், இதை ஊர்லேயே சேர்க்கக்கூடாது, என் காதால் வாங்கியிருக்கிறேன், நான் எதுவும் கேர் பண்ண மாட்டேன், நீ என்ன வேணால் பேசிக்கோ, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பார்த்துக்கணும். ஊர்லயே சேர்க்கக்கூடாதுன்னுலாம் பேசுவாங்க. கொரோனா எடுத்துகிட்டு வந்துடுது இது. ஆனால் எனக்கே கொரோனா வரல. கொரோனா போட்ட பாடியை ஜிப்பில் போட்டு வைக்கிறதுலேருந்து அதை கையில் பிடிச்சி தூக்கிட்டு போவேன் நான். எனக்கு கொரோனா வரல, ஜுரம் வரல, எனக்கு எதுவுமே வரல. அதான் கடவுள் படைச்ச புள்ள நான். ஏன்னா அந்த அந்த சமயத்துல ஆண்டவன் இருக்கிறாரு. நம்ம பெத்தவங்களையே பார்க்க முடியாம பிள்ளைங்க தனியா நின்னாங்க. யாரோ இறந்ததை நம்ம எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுறோம். அப்போ எனக்கு எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட இல்லைப்பா. இன்னைக்கு வரலையும் இல்லை. எவ்வளோ பெரிய தலைவலி வரும், ஒரு மாத்திரை வாங்கி கூட சரியாயிடும். எனக்கு அதுக்கு மேலே எதுவும் வராது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடை கொடுத்து இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது லாஸ்ட்டாக வரும்போது இந்த வார்த்தை கேட்பாங்கப்பா, என்ன இது உலகம், இது நல்லது பண்ணால் இப்படி சொல்கிறாங்கல்ல, ஷி அப்படின்ட்டு நான் பாட்டு பேசாமல் போயிடுவேன். போயிட்டு நான் பாட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்து குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். குளிச்சுட்டு சாப்பிடுவேன். ஏன்னா வீட்லேயும் எல்லோரும் இருக்கிறாங்க. முதல்ல எல்லோரும் இருந்தாங்க. ஒரு 8 பேர்கிட்ட இருந்தாங்க வீட்டில். நம்ம வீட்டில் வயசானவங்க கூட இருந்தாங்க. அவங்க இருப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்களும் படுத்துக்குவோம், நானும் படுத்துட்டு அப்படியே இருந்தோம் டுமிகுப்பத்தில் இருக்கும்போது. இப்போ தான் வந்து 4 மாதம் தான் அது இங்கே வந்து. இப்போ இதை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் உண்டு இல்லையா? அப்புறமே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்ல அதான் ரொம்ப முக்கியமான ஆட்களே வந்து கூப்பிட்டு இதெல்லாம் நல்ல காரியம் பண்றீங்க அப்படின்னு பேசுற மனிதர்கள் உண்டு இருக்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் அப்படி எப்படி பேசுவாங்கன்னா, இப்போ இந்த கொரோனா முடிஞ்சிட்டு இந்த கொரோனாவில் ரோட்டு ஓரமாக இருப்பாங்களா, அரிசி பருப்பு சாப்பாடு இல்லாமல் அவங்களுக்கும் அரிசி பருப்பு மளிகை. எனக்கு நிறைய ஒரு ஏசி சார் இருக்கிறாரு, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவர் இப்போ தாம்பரத்தில் இருக்கிறாரு. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அரிசி பருப்பு எல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அது மாதிரி ஜெயராஜி சார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் 100 மூட்டை அரிசி எனக்கு கொடுத்தாரு மக்களுக்கு கொடுக்க சொல்லி. 100 மூட்டை ஜெயராஜி. அவர் எஸ்ஏ வந்தார், இன்ஸ்பெக்டர் ஆனார், ஏசியாவும் ஆயிட்டார். அவங்க கொடுத்துருக்காங்க. 100 மூட்டை கொடுத்து மக்களுக்கு. ஆமாம், மக்களுக்கு கொடுங்க. 100 மூட்டை அரிசி கொடுத்து என் கையில் இப்படியான காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு அவ்வளோ கொரோனாலேயே அவங்கவுங்க எனக்கு கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்கள்ட்ட கொடுத்து அதை எத்துறது எல்லாருக்கும் கொடுக்குறேன். அதெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ வந்து கொரோனா வரலையா, அதுக்கப்புறமே கொரோனா வந்துடுது அவங்களுக்கு. வேலை செஞ்சால் மட்டும் கொரோனா வந்துடுது. இது வாங்கினதை கொடுத்து நீங்கள் சாப்பிடும்போது கொரோனா வரல. இது நான் போய் பாடி ஏற்றுருந்தா கொரோனா வருதான். ஆனால் அதான் சொன்னேன், எப்படியோ நீங்கள் பேசுங்க, உங்கள் பேச வாய் இருக்குது, கேட்க எனக்கு காது இருக்குது, நான் கோவப்பட மாட்டேன், நீங்கள் பேசுங்க, எனக்கு சந்தோஷம். நீங்கள் பேசுறது கேட்குறது சந்தோஷம் தான் எனக்கு. அதை மீறி என்னைக்காவது நம்மளும் ஒரு மனுஷங்க தான் அப்படிங்கும்போது வருத்தப்பட்டது உண்டா? இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம்? அப்படி இல்லை. நம்ம வருத்தப்பட்டால் இது செய்ய முடியாது. இல்லை அதான் கேட்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வருத்தத்தில் வேண்டாம் இந்த வேலை இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் யோசனை. நான் அதான் சபதம் எடுத்திருக்கேனே, நான் சாகும் முறை இதை செய்வேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் சாகிற வழி இந்த வேலையில் இந்த சேவையை பண்ணுவேன். என் மூச்சு இந்த பூமியில் இருக்கிற வழி இந்த வேலையை பண்ணுவேன். அங்கே கேமராலாம் போட்டிருக்கேன். அந்த புது பில்டிங்கில் 14 கேமரா போட்டிருக்கிறேன். ஏன்னா பப்ளிக்காக கேமரா போட்டிருக்கிறேன். என் சொந்த செலவில் போட்டிருக்கேன். இன்னும் நிறையா செய்வேன். எனக்காக ஒன்றுமே வச்சுக்கல. எனக்காக சொந்தமாக வீடு கிடையாது, சொந்தமாக ஒரு நகை கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்காக. ஏன் அப்படி? நமக்கும் செஞ்சுக்கணும். நம்ம என்ன தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். அது வேற ஒருத்தருக்கு சொல்லுவாங்கப்பா. எனக்கு வந்து எனக்கு எதுவும் வேணாம், சாப்பாடு இருந்தால் போதும், நல்ல உடுத்து துணி இருந்தால் போதும், அவ்வளோதான். டெய்லி பாடி தான். நேற்று கூட பாடி தான் எடுத்தேன். டெய்லியும் பாடி 4 5 இந்த மாதத்தில் 32 போலீஸ்ல இருந்து உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. 32 பாடி எடுத்திருக்கிறேன் இந்த மாதம். இன்னும் ஒரு மாதமே முடியல. 21 தான் ஆகுது. 32 பாடி எடுத்திருக்கேன். 27 தான் ஆகுது இன்னைக்கு. இப்போது இதெல்லாம் பார்க்கும்போது 2 விஷயம். ஒன்று வந்து வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது,
கடைசியில இந்த இடத்துக்கு தான் நம்ம வரப்போறோம்னு ஒரு பக்குவமும் வரும். ஆனா இதையே நம்ம தொடர்ச்சியா பார்க்கறதுனால ஒரு விரக்தி அப்படின்றது வர்றது இல்லை, இல்லையா நம்ம ஒரு வாழ்க்கையில? இந்த உலகத்துக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு தான். கெஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கிறோம். இருக்கிறவரையும் ஒரு வீட்டுக்கு போகிறோம். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், பெட்டில் தூங்கலாம், எல்லாத்தையும் தூங்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். அவங்க அப்புறம் போன்னு தானே சொல்லுவாங்க. போயிட்டு வரணும் தானே. அதே தான் இது. இது ஆனா சில அது பேருக்கு தெரியும். புரிஞ்சுக்காமலே நிறைய பேரு இதை வந்து சில பேருக்கு தெரியும். நம்ம இந்த உலகத்துக்கு வந்து ஒரு கெஸ்ட். ம், நம்ம நிரந்தரமா இருக்க போறோம்னு நினைப்பீங்க கிடையவே நிறைய கிடையாது, பேரு. கிடையவே கிடையாது. இல்ல அப்படிதான் நிறைய பேர் நானே நினைச்சுக்கிறாங்க. இந்த பாடியை இந்த அறுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க பாரு. இதை பார்க்கும்போது நம்ம நாத்தத்திலே நம்ம நிற்க முடியாது. நம்மளுடைய நாத்தம் தான் அதுவும். நம்மள மாதிரி மனுஷனாக தான் இருந்தான் அவன். அந்த நாத்தத்துலேயே நம்ம நிற்க முடியல. இதெல்லாம் அறுத்து இப்படிலாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு இது என்னடா உலகம், இது இந்த உலகமே வேணாம். நான் இந்த உலகத்திலே இல்லை தெரியுமா. இந்த உலகத்திலே நான் கிடையாது. ஏதோ இருக்கிறோம், போகிறோம், வரோம். ஒரு திருப்தியே இல்லை இந்த உலகத்தில் இருக்கிறது எனக்கு உண்மையாலுமே. எதனால? எனக்கு இங்கே இந்த உலகமே எனக்கு பிடிக்கல. நல்லவங்களும் இருக்கதானே செய்யறாங்க. நல்லவங்க ஒரு ஒரு 100 பேரில் 2 பேர் தான் நல்லவங்க இருக்கிறாங்க. மிச்சம் அதுவாவது இருக்காங்களேன்னு சந்தோஷம். அது இருக்கிறாங்க. நான் அதை கூட கன்ஃபார்ம் பண்ண முடியல. என்ன செய்யும், நம்ம இருக்கிறோம். சின்ன சின்ன குழந்தைங்க வீணாக போகுதுங்க. பெத்து போட்டு போயிடுறாளுங்க. சின்ன குழந்தை, அது என்ன பாவம் பண்ணுச்சு. அந்த மாதிரி சிசுவெல்லாம் இது பண்ணிருக்கீங்களா? எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ இந்த மாதம் கூட ஒரு குழந்தை எடுத்தேன். ஆம்பளை குழந்தை. அப்படியே தொப்புள் கொடியோடு கிடக்குது. எங்கன்னா உயிரோட போட்டு போ, ஏன் இது மாதிரி போகிற. அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு இந்த உலகமே பிடிக்கலன்னு தோணுது. எனக்குள்ளே வந்து ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. உலகம் இதுதான், இதுதான். அதுதான் அது ஒரு விரக்தி. ஆமாம், அந்த விரக்தி தான் ஆமாம், இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் ஆமாம். பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் கட்ட என்ன பண்ண போகிறோம். திருடுறான், கொள்ளை அடிக்கிறான், ஏமாத்துறான், அடுத்த குழந்தைய வீணாக்குறான். எவ்வளோ நடக்குது. இதெல்லாம் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஒன்றுமே கிடையாது. இப்படியே இருந்துருவீங்களா. வாய்ப்பு இல்லைல்ல. இருக்கிற காலத்துல கொஞ்சம் நல்லது பண்ணுறோம். கொஞ்சோண்டு நிறையா நீங்கள் பண்ண வேணாம். அடுத்தவங்க துரோகம் பண்ணாமல் இருங்க. அடுத்தவங்களை ஏமாத்தாதீங்க. ஒருத்தவங்களையும் மனசால கூட நினைக்காதீங்க கெட்டது. பிடிக்கலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. போஸ்ட்மார்ட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு போஸ்ட்மார்ட்டம் பார்த்துருப்பீங்க? நிறைய பார்த்துருக்குறேன். அது எப்படி இருக்கும் அந்த உடல்களை இது பண்றது அப்படின்றதெல்லாம்? இங்கேருந்து அறுப்பாங்க. ஆ. இங்கேருந்து அறுத்து இங்கே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக அடியில் வந்து அறுத்து பொழந்து போட்டுருவாங்க. அந்த அந்த நிலைமையில பார்க்கும்போது இவ்வளவுதான் அதுதான் எனக்கு எது மேலே ஆசை இல்லைப்பா. ம். எது மேலே ஆசை இல்லை. நகை மேலே ஆசை இல்லை, பணம் மேலே ஆசை இல்லை, எது மேலே ஆசை கிடையாது. இப்போ எனக்கே ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா யாருக்குன்னா கொடுத்துருவேன். ஆமாப்பா. இப்போ எனக்கு யாருன்னா ஒரு ஒரு 50,000 கொடுங்களேன், யாருக்கு இல்லைன்னு பார்ப்போம். அப்படியே வச்சு இப்போ நான் இதை செலவு பண்ண யாருக்கு இல்லைன்னு பார்ப்போம். இந்தாங்க இந்தாங்க வச்சுக்குங்க, சாப்பிடுங்க, நல்லா இருங்க. இதுதான். நாளைக்கு நமக்கு வேணும். நாளைக்கு நடக்குது. நாளைக்கு நம்மளே இருப்போமா இருக்க மாட்டோம் தெரியாது. நாளைக்கு கதை விடுங்க. இன்னைக்கு கதை இன்னைக்கு. இப்போ அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல. ஆமா, இப்போ இவ்வளோ வருஷத்துல நீங்க வந்து பார்த்துருப்பீங்களே, இப்போ இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி விரக்தியில என்னடா இது அப்படின்னாலும் கூட இந்த ஒரு சம்பவத்தை மறக்கவே முடியல, இப்படியெல்லாம் கூட நடந்ததுன்றது ஏதாவது அதே உண்டா? தான் அந்த குழந்தைங்க தான். அந்த சின்ன சின்ன சிசு பச்சை குழந்தைங்க. அது என்ன பாவம் பண்ணுச்சு. இந்த கையில் தூக்கின்னு போகும்போது ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. இதையுமே உடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை எடுத்தேன்பா, நான் அப்படியே முடியவே இல்லை. எத்தனை நாள்? 5 நாள் குழந்தை. அது 5 நாள் குழந்தை. முடியவே இல்லை. இதையும் அப்படி வெடிச்சு போச்சு. அது அது நம்ம கையில எடுக்கும்போது நமக்கே தோணும் இல்லையா, இப்போ எப்படி போட்டுட்டு போறாங்க அப்படின்னு. உயிரோட போட்டு தான் எங்கன்னா வளர்ந்துருக்கும். அது எங்கன்னா வந்துருக்கும். அதை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, அதை ஒரு கட் பண்ணி, அதையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. 5 நாள் குழந்தையும் 1 நாள் குழந்தைய தான் பண்ணுவாங்க. இல்ல அதை டிஎன்ஏ ஆக்சிடென்ட் அந்த டெஸ்ட் மாதிரி. கொடுப்பாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க வேஸ்ட்டு தானே. டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க. போட்டு போயிட்டாங்க. எவ்வளோ நம்ம கூப்பிட்டு இங்கே வா நீ டெஸ்ட் பண்ண சொல்ல முடியும். எவா அது மாதிரி ஒத்துப்பா. உடனே போலீஸ் மேலே தப்பு சொல்லுவாளுங்க, தேவைன்னா பிரச்சனை வரும். அதெல்லாம் வேணாம் விடுங்கன்ட்டேன் நான். இந்த 5 நாள் சிசு மாதிரி எத்தனை நாள் சிசுவெல்லாம் பார்த்து? நிறைய பார்த்துருக்குறேன். எப்படி குழந்தைய ஒரு 150 கிட்ட அடக்கம் பண்ணிருப்பேன். 150 குழந்தைகள். எவ்வளோ குழந்தைங்க. பெண் குழந்தை, ஆண் குழந்தை, எவ்வளோ. எடுத்து என்னோடய லிஸ்ட்டு, என்னோடய ஃபேஸ்புக் எடுத்தால் உங்களுக்கு தெரியும். 3 ஃபேஸ்புக் புதுசாக தான் இது ஓப்பன் பண்ணேன். முன்னாடி நிறையா இருக்குது. எடுத்தாவே தெரிஞ்சிடும்.
இந்த குழந்தைகள் தவிர்த்து இன்னைக்கும் ஏதாவது நினைக்கும் போது இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு மறக்கவே முடியல. ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கலாம், இல்ல கொடூரமான ஒரு விஷயமா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படியெல்லாம் எல்லாமே இறந்து போனவே கொடூரம் தான். ஒரு மூச்சு நின்னாவே அது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனாவே அது கொடூரம் தான். உங்களாலே தாங்க முடியாம ஏதாவது உடலை எனக்கு பார்த்து அழுதது உண்டா? உடலை பார்த்து அழுவ மாட்டேன்ப்பா. இப்போ ஒரு குழந்தைங்கள பார்த்து தான் அழுவேன் நான். குழந்தைங்கள பார்த்தா தான் அழுவ விட மாட்டேன், மனசுலேயே வச்சுப்பேன். மனசுக்குள்ளே வச்சுப்பேன் கொஞ்ச நாள். மனசுலேயே இருக்கும், அது போகாது. குழந்தையாச்சு, நல்லா அழகாக இருக்குதுங்க குழந்தைங்க, விளைவிலே நல்லா அழகாக இருக்குதுங்க. உங்ககிட்ட வர்றதெல்லாம் எப்படியான தகவல் வரும்? எந்த மாதிரியான உடல்களை பத்தி? அண்ணுன்னு வரும். ஆ. யாருமே இருப்பாங்க, இருந்து வசதி இல்லாமல் எடுக்கிறதுக்கு நீயா நானான்னுவாங்க. நீங்கள் யாருமே எடுக்காதீங்க, நானே எடுக்கிறேன், எடுத்துடுறது. அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டம். சொந்தக்காரங்க இருப்பாங்க, நான் போட மாட்டேன் காசு, நீங்கள் யாரும் போட வேணாம், நானே எடுத்துடுறேன். ஆனால் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டேன். நானே எடுத்து நானே அடக்க மாட்டேன், சர்டிஃபிகேட்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நானே எடுத்து நானே அடக்க மாட்டேன். வர்றது அதிகபட்சம் அன்னோன் பாடி தான். அன்னோன் பாடி தான் வரும். அன்னோன் பாடிக்கு தான் நம்ம ஒரு அம்மாவோ தாயா இருந்து நான் அடக்கம் பண்ணுறேன். அப்படி இப்போ காவல்துறை வந்து அன்னோன் பாடி அப்படின்னு அடையாளப்படுத்தும் போது ரொம்ப நாள் ஆகி ஒரு மாதிரி அழுகுன நிலைமையில எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போய் டக்குன்னு எடுத்துறது உண்டா? அது எவ்வளவு இதா இருக்குமா? ஒரே உடம்பு தோல்லாம் உறிஞ்சிடும், பிபிள்ஸ் மாதிரி பெருசு பெருசாகிடும், எடுத்துருவோம். அது 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 ஒரு இதா இருக்காதா? என்ன நிறைய பேர் பக்கத்திலே போக மாட்டாங்க. நான் போவேன்பா. அதான் எல்லாமே சகிச்சுக்கிட்டேன். அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது, அங்கேயே உட்காந்து இருக்கிறது, எல்லாம் பழகிடுச்சு எனக்கு. 26 வருஷம் முடியுது, 27 வருஷம் ஆகுது. அந்த வயசுலேருந்து எடுக்கிறோம், விவரம் தெரியாத வயசுலேருந்து எடுக்கிறோம், பழகிடுச்சு. இப்போ எல்லாரும் உங்களை என்ன சொல்றது உண்டு? ஏன்னா இப்போ அந்த கொரோனா காலகட்டத்தில் சொன்ன மாதிரி அம்மா அப்பா தவறிட்டா கூட குழந்தைங்க போய் பக்கத்தில் நின்று பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் தான் அந்த ஸ்தானத்திலிருந்து எடுத்து பண்ணுறீங்கன்னா அந்த வீட்டு சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் என்னெல்லாம் சொன்னது உண்டு? என்ன எல்லாரும் அம்மான்னு தான் கூடுவாங்க. அம்மா ரோஜாம்மா நன்றிம்மா அப்படின்வாங்க. நன்றியே எனக்கு தேவையில்ல, நீ போய் கடவுளுக்கு போய் சொல்லு, கடவுள்ன்ற பாரு அங்கே போய் சொல்லு, எனக்கு நன்றிலாம் வேணாம்மா. ஆனால் சில பேர் இதை ஒட்டி அமானுஷம் இருக்குது அப்படிலாம் பேசுகிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நான் இது பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கிடையாது. ரோஜா ஒரே ஒரு குரல் தான் வரும், அதுக்கு மேலே குரல் வராது. ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ அதுவே அமானுஷம் தானே? நானா பார்க்கலையே, பேர் தானே வருது. யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க போது ஒரு யாரோ ஒரு குரல் தான் வரும், ரோஜா அப்படின்னு வரும், ஒரே குரல் வேகமாக. அடுத்து வந்து அதை நானா கண்ணால் பார்க்கலையே. அன்னைக்கு 3 பாடி அடக்கம் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஆனால் அது பேர் ஆனால் வரும், ரோஜா அப்படின்னு கூடுவாங்க. திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அதை இன்னும் கவலைப்படுறதுல அப்படியே போயிட்டே இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி யாரா கூட தெரிஞ்சவங்க கூட கூப்பிட்டுருக்கலாம். அங்கே யாருமே இல்லாதப்போ எப்படி அது ஒரு ஒரு டவுட்டாக தான் இருக்கும். அப்புறமேட்டு அதை ஒன்றும் இது கேர் பண்ணிக்கிறது இல்லை. அதுமாதிரி எப்போனா ஒரு டைம் கூப்பிடுவாங்க, யார் என்னன்னு தெரியல, ரோஜா அப்படின்வாங்க. ஒரு கூட்டமாக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். மதியான டைமில் வீட்டில் இருக்கும் போது செம்ம கூட்டமாக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். நின்று எல்லாம் அப்படியே அவ்வளோ ஜனங்க, ஒரு 1000 கோடி ஜனங்க நிற்கிற மாதிரி இருக்கும் என்னை பார்க்குறதுக்கு. சரி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது, நம்ம வெளில போய் பார்ப்போன்னு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை அப்படி தைரியமாக கடந்து வந்துடுறேன். ஆனால் இந்த குரல் கேட்குறதுன்னு அடிக்கடி, ஆனால் குரல் கேட்குறது அடிக்கடி கேட்கும். ஓ, வாரத்தில் எப்படி ஒரு 2 நாள் கேட்டுரும். வாரத்தில் 2 நாள் கேட்கும் ரோஜா, ஒரே ஒரு குரல் தான் கேட்கும். ஒரு ஆண் குரலா இல்லை அந்த மாதிரிலாம்? ஆண் குரல் கேட்டாலும் கேட்கும், பெண் குரலுக்கு. ஆனால் ஏதோ ஒரு குரல், ஒரே குரல். ஆனால் இன்றைக்கி கேட்டது ஆண் குரல். இல்லை, அதை கடந்தும் இப்போ இத்தனை ஆண்மாக்களுடைய ஒரு ஆசீர்வாதம் உண்டு அப்படின்ற அது இருக்குது. அந்த ஒரு எண்ணமோ இருக்குது, அந்த ஒரு உணர்தல் அப்படி. அவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க, அவங்க உயிர் போயிருக்காதுப்பா, அதை புதைக்கிற வழி அந்த மார்ச்சரி சுற்றின்னு தான் இருக்கும். அந்த பால் ஊற்றி சாமி கும்பிட்றோம் பாருங்க, என்ன கும்பிடுவேன் நான், யாரோ இறந்துருவாங்க, யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் கும்பிட்றது. எப்படி இறந்தீங்களோ தெரில, நீங்கள் நல்ல மாதிரி போயிடுங்க, உங்களுக்கு நான் இருக்கிற அம்மாவா, எப்பவுமே நீங்கள் என்ன வந்து பாருங்கள், நீங்கள் நல்லா போயிடுங்கம்மா, அப்படி தான் சாமி கும்பிடுவேன். ஆனால் அந்த ஆண் மக்கள் அங்கே தான் இருக்கும். அந்த புதைச்சி சாமி கும்பிட்டு பாலை ஊற்றினா தான் அது போகும். அது எப்படி நீங்கள் உணர்ந்துக்கிறதா இல்லை எப்படி? அது இல்லைப்பா, அது இருக்கிறது உண்மைதான். நீங்களே பாருங்களா, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்களா, அது இருக்கும். ஆன்மா பிரிவே. அப்புறம் ஏன் 18ஆம் நாள் காரியம் பண்ணுறதும் 19ஆம் நாள் எல்லாம் பண்ணுறது, 16ஆம் நாள் காரியம் எல்லாம் பண்ணுறாங்களோ, அது எதுக்கு? அதுக்கு தான். இல்லை, அது ஒரு நம்பிக்கை. பட் அப்படி இருக்கான்ற இருக்கு 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 இருக்கு. அது உங்களால உணர முடியும். ஓ, நீங்க அங்க ஒரு அடக்கம் பண்றீங்க,
ஒரு செகண்ட் தான், 5 நிமிஷம் தான். அவ்வளோ பெரிய பஸ்ஸு பக்கத்தில் வருது, என் பக்கத்தில் ஒரே ஒரு இமி தான். அப்படியே இப்படி இந்த பக்கம் யாரோ தள்ளின மாதிரி இருந்தது என்ன, அப்படியே தள்ளின மாதிரி இருந்தது. அந்த பஸ்ஸு இப்படி வருது, அந்த பஸ்ஸு இப்படி வர்ற பஸ்ஸு இது இங்கே தான் பக்கத்துலேயே நிற்கிறேன், அது ஸ்பீடாக வருது, இப்படியே தள்ளின மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இல்லாமல் இருக்குமா? செய்கிற தர்மம் இல்லாமல் இருக்குமா? யாருமே இல்லாதப்ப நீங்க யாரோ இல்லைன்னு வந்துட்டேன், தள்ளிட்டேன். அந்த பஸ் வேகமா போயிடுச்சு. இந்த புடவை மாட்டிக்கிச்சு அந்த பஸ்ஸில் வேற. இந்த புடவை அந்த கதவு வைக்கிச்சு பஸ்ஸில் சாரி மாட்டிக்கிச்சு. சாரி மாட்டிக்கிட்டு அப்படியே அப்படியே சுற்றி தான் அவுத்து தானே விட முடியும். அப்படியே அந்த சாரி இப்படி பிடிங்கி இப்படி தள்ளி விடுறாங்க. உண்மை கதை இது நடந்தது. அந்த பஸ் விட்டு இறங்குறமா பஸ் எடுத்துட்டாங்க ஸ்பீடாக எடுத்துட்டான் அவன் எடுத்தது. புடவை மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் நானும் பஸ் பின்னாடி ஓடுறேன், அப்படியே அந்த முந்தானியை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டாங்க. இது செய்கிற தர்மம். நம்ம இவ்வளோ பாடி அடக்கம் பண்ணிக்கிறோம், நல்லவங்களாம் அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு சாமியார் அடக்கம் பண்ணியிருக்கேன் நான். சாமியார்னா அவர்கிட்ட எவ்வளோ பேர் போய் தோசையெல்லாம் கேட்பாங்களாம், பேரரசு எவ்வளோ அரசியல்வாதிலாம் போய் நிற்பாங்களாம். அந்த சாவை யாரோ கேட்டாங்கன்னா கொடுக்கலையாம் போலீஸு. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்கன்னு அப்புறம் என்கிட்ட கொடுத்தாங்க. அவர் செத்து போய் ஒரு குழந்த மாதிரி இருந்தார், இப்படி தான் தூக்கின்னு வராங்க குழந்தையாட்டம். வீணாவே ஆவலை பாடி 30 நாள் அப்படியே இருந்தார். அப்படியே எடுத்துகிட்டு போய் கிருஷ்ணாபட்ட சுடுகாட்டில் அடக்கம் பண்ணேன். அடக்கம் பண்ணும்போது அது சொல்கிறாங்க, அது அவர் பெரிய ஆளுமா, மகான்மா அவர், அதை நீங்கள் அடக்கம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு. இந்த ஒரு சேவை செய்யறனால நிறைய பேர் நம்புறாங்களே ஒரு புண்ணிய காரியம் இது அப்படின்னு, அதுக்கான பலன் உண்டு. அந்த பலன் உண்டு, அந்த பலன்லேயே என்னை காப்பாத்துறாங்க. அதுதான் பலன். இது வந்து தர்மம் வந்து நம்ம தர்மம் பண்ணால் நல்லது தான் நடக்கும், நம்ம தலைமுறைக்கே நல்லது நடக்கும். நம்மளுக்கு நம்ம கெடுதல் பண்ணால் இதெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க, போயிட்டே இருந்த வழிதான். உங்களுக்குன்னு ஒரு ஆசை அப்படின்னா எது சொல்வீங்க? இது பண்ணணும் இல்லை சமூகத்துக்காக பண்ணணும், அந்த மாதிரி என்ன ஆசை உண்டு? சமூகத்துக்காக என்னன்னா, நான் கையெடுத்து கும்பிட்றேன். ஜனங்க அத்தனை பேரும் நீங்கள் பார்க்குறவங்க, அப்பா அம்மா கைவிடாதீங்க. பெத்த தாய் நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்களோ அதே மாதிரி அவங்கள வளர்த்துக்கணும். அதே மாதிரி அனாதையாக ஏதோ நீங்கள் தப்பான ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியோ, அதை நான் சொல்ல விரும்பலை, அது மாதிரி தப்பான ஒரு உறவில் அந்த குழந்தைய பெற்று ரோட்டில் போடாதீங்க. மக்களுக்கு கேட்குறது இதுதான், மனிதனா மதிங்க. அவ்வளோதான் இந்த நாட்டுக்கு பேசுகிறதே இதுதான். கையெடுத்து கும்பிட்டு கேட்குற அத்தனை மக்களுக்கும், பெத்த அம்மா அப்பா கைவிடுறது தான் அவங்க அனாதையாக ஆகிறாங்க. கைவிடாதீங்க. நன்றி. நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே சொன்ன மாதிரி அது சேவை தான். ஏன்னா எல்லாருக்குமே அது வாய்க்க பெறாது, எல்லாராலையும் முடியாது. அது ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும். இதில் யாருன்னா ஒரு உதவி பண்ணாலும் இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் என்ன மாதிரி எப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ அவங்களால முடிஞ்சது, இந்த செலவுக்கு பணம் உதவி பண்ணாலும் நல்லது தான், ஏதோ ஒரு உதவி பண்ணால் நல்லது தான். அது இல்லாதவங்களுக்கு போய் சேரும். எதனா அவங்களால முடிஞ்சது, ஏதோ எவ்வளோ பேருக்கு எவ்வளோ செய்வாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது கொடுத்தாங்கனாவே இது வந்து பிறருக்கு உதவியாக இருக்கும், ஒரு ஆதரவற்ற அனாதை பிணத்துக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமா நிறைய பேர் முன் வந்து உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நன்றி. நன்றி.